சீரும் சிறப்புடனே திருமுருகன் துணையுடனே பெற்று சிறப்புடன் நமகளே குறையகல சீரும் சிறப்புடனே திருமுருகன் அருள்பட்டு சிறப்பாக நீ இங்கு வாழணும். தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். சீரும் சிறப்புடனே திருமுருகன் துணையுடன் எத்தி பெற்று சித்தியுடன் வாழ்கிறேன். புறப்புலமகளே குறையகல வாழ்கிறேன். புறப்புலமகளே குறையகல வாழ்கிறேன். குன்றிலிட்ட விளக்கொலியாய் குமரக்கடவுள் அருளால் வாழ்க மகளே வாழ்க. நான் முக்காலமும் உணர்ந்தவன், உன்னை பற்றிய முழு விவரம் தெரிந்தவன். ஆகவே கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பதே சிறந்ததொரு முறை என்பதால் உன்னை பற்றிய விவரங்களை உன்னிடத்திலே கேட்டு அதன் பின் ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கேள்வி கணையை தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்கவா. மாதங்களில் சிறந்த மார்கழி, மலையில் சிறந்த இமயமலை, மந்திரத்தில் சிறந்த புரண மந்திரம், கதைகளில் சிறந்த ராமகதை, காவியத்தில் சிறந்த ராமகாவியம், கனிகளில் சிறந்த முக்கணி, முனிவர்களில் சிறந்த நாரத மகாமுனி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாரத மகாமுனிவர் ஏன்ட்ட வந்து கேள்வி கேட்கிறார்னா, என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, என்ன பொறுத்தளவுக்கு இனிமேல் பிறக்கவே கூடாது. அதுக்குத்தான் சொன்னாங்க, இட்ட அடி ரோக எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருகாசைய கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவார் உலகில் வழங்கோசை வையம் பெருமே அப்படின்னு பாடியவர் யார்? கம்பர் மகன் அம்பியாவதிக்காக பாடினார். அப்படிப்பட்ட கம்பருக்கு அருள் கொடுத்தவர் யார்? தாங்களுடைய தாய் கலைவாணி. கலைவாணியின் மைந்தரே, கேள்வியை கேளுங்க, கேட்டு பாருங்க. கேட்ட கேள்விக்கு தகுந்த விடையளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. சொல்லுக்குள் சூட்சமம், சொல்லுக்குள்ள சூட்சமா வச்சு பேசுறீங்க. என்ன சாதாரணப்பட்ட வாத்தியாட்டியா படிச்சிருக்கீங்க? இருங்க, அது தாவது உட்காருது, அது அப்புறம் இருக்கட்டும். சொல்லுக்குள்ள சூட்சமா வச்சு என்ன சொன்னீங்க? தொடுக்கவா? நான் அப்படிலாம் பேச மாட்டேன்ப்பா. முதல்ல அவரை சந்திக்கிறேன், நான் அப்படிலாம் காட்டிலாம் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே எங்கள் வாத்தியார் பூரா எல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படிதான். ஐயாவுடைய பரம்பரையில் வந்த பூரா யாரையும் காட்டி கொடுக்க மாட்டோம், ஞாபகத்தில் இருக்கட்டும். கேள்வி கணைகளை தொடுக்கவா இல்லை இன்னொன்று என்ன சொன்னீங்க? தொடுக்கவா தொடுக்கவா என்று கேட்டேன். தொடுக்கவா தொடுக்கவா, அப்படியா? ஆமா. தொடுக்கவா அப்படின்றீங்களே, இந்த தொடுக்கிறதுனா என்ன? தொடுத்துதல் என்பது என்ன சுவாமி? தொடுக்கிறதுனா அடுத்தடுத்து உரையாடிக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்து பேசுறது. ஆமா, நல்ல விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை இப்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து தொட்டு 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 பேசி வர்றோம். அதான் கேள்வி கணைகளை தொடுக்கவான்னு கேட்டீங்க. கேள்வி கணைகளை அப்படியே தொட்டு 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 எங்களால பேசிக்கிட்டே வர முடியுமா? அதாவதுமா, கேள்விக்கு மறுபெயர் வினா. என்னென்ன வினா இருக்கு? அந்த வினா 6 வகைப்படும். என்னென்ன வினா? அதாவது அறிவினா, அறியா வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, ஆவல் வினா,
ஐயப்பாட்டு வினா. இதில் நான் உன்னிடம் கேட்க நினைப்பது அறிவினா. உன்னை பற்றிய விவரங்களை அறிவினா அப்படிங்கிறீங்களா எனக்கு தெரிந்திருந்தாலும் ஐயோப்பா உன்னிடத்துல கேட்டு அதன் பின் ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னம்மா சொல்ற? அப்புறம் நான் இப்படி நிப்பாட்டு எஸ்டி ஆபீஸ் நிப்பாட்டு. அடுத்து என்ன கேட்டீங்க? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆமா, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப நீங்க அறிவினா அப்படின்றத கேக்குறீங்க. ஆமா. அறிவினானா அப்ப அறியாத வினா இருக்கு, அறிவினானா அப்ப தெரிஞ்சிருக்கு. ஆமா. தெரிஞ்சதை தானே கேட்க போறீங்க. ஆமா. யாருக்கு தெரிஞ்சிருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, எனக்கு தெரிஞ்சிருக்கா? அது மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். என்ன சொல்ல போறாங்க? மக்கள் என்ன சொல்லுவாங்க? அதாவது நம்மள மேடை ஏத்தி அழகு பார்த்து அது மேடையில ஏத்தி அவங்க முடி சொல்லட்டும். சரி, அவங்க சொல்லட்டும். ஏன்னா வாதி பிரதிவாதி. ஆமா. இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நீதிபதிகள். இது தர்க்க சபை இல்லையா? ஆமா. சபையில எத்தனை வகை சபை இருக்கு? ஆமா. ரத்ன சபை இருக்கு, ஏன்னா ராஜசபை இருக்கு. எத்தனை சபை இருந்தாலும் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது அருமையான குரு சபை. குருக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சபை. இந்த சபையில வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய பேரை வந்து எடுத்து கொடுக்கணும். யார்கிட்ட படிச்சிருக்காருப்பா, அவர்கிட்ட படிச்சாலு, எப்படி பேசுறாரு, எப்படி பாடுறாரு, எப்படி இருக்காரு அப்படிங்கறத பேரை எடுத்து கொடுப்பது தானே வந்திருக்கோம். ஆமா, கண்டிப்பா. அப்ப நீங்க என்கிட்ட வந்து வினா கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. வினாக்களை தொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, அப்ப நீங்க முதல் வினாவா என்ன எடுத்து வைக்க போறீங்க? 1000 லிங்கம் இருக்கு கோயில் எந்த ஊர்ல இருக்கு? எப்படி 1000 லிங்கம். 1000 லிங்கம் எந்த ஊர்ல இருக்கு? 1000 லிங்கம் அப்படின்னா காசியில இருக்கு. அதன் சிறப்பு என்ன? 1000 லிங்கம் மட்டும் அங்க கிடையாது. அங்க வந்து 1008 லிங்கம் இருக்கு. முக்கியமா அங்க சுயம்பு லிங்கம் இருக்கு. கனை வந்து கேள்வின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ முதல்ல சந்திக்கும் போது முதல் கேள்வி உங்க கேள்வியா இருக்கு. சரி, 1008 அப்புறம் எதுக்கு அங்க சொல்றீங்க? அப்ப 1000 இருக்குன்னு எதுக்கு சொல்றீங்க? 1000 இருக்குன்னா 1008வது தான் விஷயமே இருக்கு. அதை நீங்க கேட்கணும். நீங்க கேட்கல. சரி. ஆனா வந்து இப்ப நீங்க வந்து நம்ம வந்து சொல்லி வச்சுட்டு பேசுறது கிடையாது. அப்ப நான் கேட்டது தப்பு, நீங்க சொன்னது தப்பு தானே? அப்படி கிடையாது. நீங்க கேட்டது தப்பு நான் சொல்ல வரல, நான் சொன்னது தப்புன்னு சொல்ல வரல. 1000 லிங்கம் இருக்கு. ஆனா 1008வது லிங்கத்துக்கு பெருமை இருக்கு. அது பெருமை என்ன நீங்க கேட்கணும். பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமைக்குள்ள பதில நான் சொல்லுவேன். சரி. அதை விட்டுட்டு அப்ப கேட்டது தப்பா இல்ல சொல்றது தப்பா அப்படின்னா எல்லா வகையிலும் தப்புதான். கேள்வியை கேட்கிறோம்னா அதனுடைய அர்த்தம் இல்லாம யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்விகள் ஏன் கேட்கிறோம் அப்படின்னா பதில் சொல்றதுக்கு தான். இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப நீங்க எனக்கு கேட்டனால அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பூரா சொந்தக்காரவங்களா இருக்கீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லைல்ல. கேள்வி கேட்கணும்ல. மேடை ஏறிட்டா உங்களுக்கு அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் நாரதர். கேட்கிற கேள்விக்கு பதில் வரும். கேட்கிற கேள்விக்கு பதில் வரும். கண்டிப்பா வரும். இப்ப விலங்குல எத்தனை விலங்குகள்லாம் இருக்கு? ஆமா. பன்றி இருக்கு, நாய் இருக்கு, எத்தனை எரும மாடு இருக்கு, எத்தனையோ விலங்குகள் இருக்கு. இந்த விலங்குக்கெல்லாம் ஏதாவது சிறப்பு இருக்கா? இல்ல இல்ல. இந்த விலங்குக்கெல்லாம் சிறப்பு கிடையாது. ஆனா ஒன்றொன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்றேன். ஆனா பசுமாடுன்னு சொல்றோம். அந்த பசுமாட்டுக்கு என்ன சிறப்பு? அதை ஏன் நம்ம எல்லாம் பெண்கள்லாம் கும்பிடுறாங்க கோயிலுக்கு போனா? பசுமாட்டை ஏன் கும்பிடுறாங்க? சரி, அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இப்ப நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகாது, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் பதிலாகும். ஆனா நீங்க சொன்னது மாதிரி காசியில இருக்கு 1008 லிங்கம், 108 லிங்கமும் இருக்கு. அது ஒரு கோயில்ல இருக்கு. 3 லிங்கமும் இருக்கு. இந்த 1008 லிங்கத்துல இருந்து 3 லிங்கம் உருவாச்சு. அது எந்த கோயில் கேட்டா அதுதான் ராமேஸ்வரம். அந்த 1008 லிங்கத்துல இருந்து 3 லிங்கம் மட்டும் பெருமை அடைஞ்சிச்சு. எங்கன்னா ராமேஸ்வரத்துல. அது எப்படி அடைஞ்சிச்சு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல அன்று ராமராகப்பட்டவர் வந்து ராவணனை வதம் செய்கிறார். ராவணனை வதம் செஞ்ச உடனே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச உடனே எப்பொழுதுமே அந்த தோஷத்தை நீக்குவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான வேண்டுவாராம். யார வேண்டுவாரு? சிவபெருமான. அப்ப சிவபெருமான வேண்டும் பொழுது அப்ப அதாவது சுயம்பு லிங்கமா வேண்டணும்னு ஆசைப்பட்டு யார கூப்பிடுறாரு? அனுமார கூப்பிடுறாரு. அனுமார்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு, அனுமாரே சுயம்பு லிங்கமாக இருக்கட்டும், அது பூரா கடவுள் தானே, சுயம்பு லிங்கமாக எனக்கு வேணும், அந்த லிங்கத்தை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? அனுமார்கிட்ட சொல்றார் ராமபிரான். உடனே அனுமார் சொல்றாரு, நான் தேடி எடுத்து வருகிறேன் என்று இப்படியே எல்லா இடமும் சுத்தி பார்த்து கடைசியிலே காசிக்கு போகிறார். காசியில எங்க பார்த்தாலும் லிங்கமா இருக்கு. அப்படி லிங்கமா எங்க பார்த்தாலும் லிங்கம் அப்படி இருக்கணும்னு இவர் பார்க்கிறாரு. சுயம்பு லிங்கம் எங்க இருக்கு? நிறைய லிங்கம் இருக்கு. சுயம்பு லிங்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ராமபிரானே
நீங்க தான் சொன்னீங்க சுயம்புலிங்கத்தை நான் எடுத்துட்டு வரணும்னு. ஆனா இங்க எங்க பார்த்தாலும் லிங்கமா இருக்கு. இதுல நான் எது சுயம்புலிங்கம் அப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரானாகப்பட்டவர் மகாவிஷ்ணுவாக இருக்கும் பொழுது அவருக்கு வாகனம் எதுன்னு கேட்டா கருடன். அந்த கருடன் ஆகப்பட்டது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சுயம்புலிங்கத்துக்கு மேலே அப்படி வட்டமிடுது. அப்படி சுயம்புலிங்கத்துக்கு மேலே வட்டமிடுது, பள்ளி சத்தமிடுது. இதுதான் சுயம்புலிங்கம் அப்படின்றதுக்காக. எப்படி ஐயா வணங்கிட்டு இருக்கும்போது அழகான முறையில் பள்ளி சத்தமிட்டு நான் இருக்கிறேன்டா இந்த ஊரில், நீங்கள் எல்லாரும் இப்போ போல் எப்பயும் என்னை வணங்குங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பள்ளி மூலமாக நம்மளை எல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். பள்ளி சத்தமிடுச்சா அது மாதிரி அங்கே பள்ளி சத்தமிடுது. பள்ளி சத்தமிட்ட உடனே அதுதான் சுயம்புலிங்கம் நினச்சி அந்த லிங்கத்தை எடுக்கிறார். எடுக்கும் பொழுது காசியில் வந்து காவல் தெய்வம் யாருன்னு கேட்டால் அதான் காலபைரவர். காலபைரவர் என்ன பண்றாரு, இந்த காவல் தெய்வம் இல்லையா, அப்ப வந்து அனுமார்ட்ட கேட்கிறாரு, எப்பா என்னுடைய உத்தரவு இல்லாம என்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய லிங்கத்தை நீ எப்படி எடுக்க போச்சு, என்னுடைய இடத்துல இருக்க லிங்கத்தை எப்படி எடுக்க போச்சு, நீ எடுக்க கூடாதுங்கிறார். இவர் எடுப்பேங்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருது. ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை வந்த உடனே எல்லாரும் ரெண்டு பேரும் வீரன் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லையா, ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் வந்துட்டாங்க. எல்லா தெய்வங்களும் வந்து சொல்றாங்க, அப்பா காலபைரவரே அவர் யாருக்காக இந்த லிங்கத்தை எடுத்துட்டு போறா தெரியுமா, ராமபிரானுக்காக, அதனால நீ அதை கொடுத்து விடு அப்படின்னு சொன்ன உடனே சண்டையை நிறுத்தி விட்டு காலபைரவர் அந்த சுயம்பு லிங்கத்தை கொடுக்குறாரு. யார்கிட்ட, அதாவது அனுமார்ட்ட கொடுத்த உடனே சொல்றாரு, என்னிடத்திலிருந்து முதலில் என்னை கேட்காமல் இந்த லிங்கத்தை எடுப்பதற்கு உதவியாக இருந்த அந்த கருடன் இனிமேல் காசியில் பறக்கக்கூடாது, பள்ளி சத்தமிடக்கூடாது, பூ மணக்கக்கூடாது, எரிகின்ற பிணம் நாரக்கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். கொடுத்து விட்டு அப்படியே அவர் லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வர்றார். லிங்கத்தை எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்து பார்த்தா அதற்குள்ளே இங்கே சீதையம்மாள் ஆகப்பட்டவர் ஒரு லிங்கத்தை செய்கிறார். லிங்கத்தை செஞ்சவொடனே அது எப்படியே அபிஷேகம் பண்ணணும்ல, அபிஷேகம் பண்ண போகிற நேரத்தில் அனுமார் வந்துட்டார். ஐயா ராமபிரானே நான் கொண்டு வந்துட்டேன், நீங்கள் கேட்ட சுயம்பு லிங்கத்தை நான் கொண்டு வந்துட்டேன், இதை எப்படியாவது நீங்கள் வந்து இதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, நீ வர்றதுக்கு காலதாமதம் ஆன காரணத்தினாலே சீதையம்மாள் செய்த அந்த லிங்கத்துக்கு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். அப்படி கிடையாது, நாங்கள் சண்டை போட்டு கொண்டு வந்திருக்கேன், நான் செய்த லிங்கத்துக்கு தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. அப்படியா, அப்போ இந்த லிங்கத்தை தூக்கி அங்கே வச்சுட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை வெயி, நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றாரு. அவ்வளோதானே அப்படின்னு அலட்சியமா என்ன பண்ணுறாரு, கையில் கூட எடுக்கலை, தன்னுடைய வாளாலே அந்த லிங்கத்தை எடுக்கிறாரு. வாளாலே லிங்கத்தை எடுக்கிறாரு. லிங்கம் எடுக்க வரமாட்டேங்குது. எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு பார்க்குறாரு, முடியலை. கையில் எடுத்து பார்க்குறாரு, வரமாட்டேங்குது. அப்பத்தான் யோசிக்கிறார், சீதையம்மாள் செய்த லிங்கத்துக்கும் சக்தி உண்டு, நாம் கொண்டு வந்த லிங்கத்துக்கும் சக்தி உண்டு, ரெண்டையும் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ரெண்டையும் வச்சு ஆராதனை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கும்போது அங்கிட்டு ஒரு கூட்டம் பேசுது. என்னப்பா தெய்வமே இல்லைங்கிறா, ஒரு மண்ணுனால ஒரு லிங்கத்தை செஞ்சு என்னமோ அது வரமாட்டேங்குதான், இவர் இழுக்கிறாரா, என்னையா அது அப்படின்னு ஒரு ஏளனமாக ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே பாஸ்கர ராயர்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் கேட்டார், எப்பா இவ்வளவு பார்த்து கூட உலகத்திலே தெய்வம் இல்லைன்னு நினைக்கலாமா, தெய்வம் இல்லாமல் இருக்குமா, உலகமே வந்து தெய்வத்துக்குள்ளே அடங்கி இன்னைக்கு ஆடிக்கொண்டு இருக்கிறது, இது இப்படி செய்யலாமா அப்படின்னு அவர் என்ன சொன்னார், சரி இது வேண்டாம், நீ இந்த லிங்கத்து மேலே நீ வேணால் நம்பிக்கை வைக்க வேண்டாம், நான் ஒரு லிங்கம் செய்கிறேன், முடிஞ்சால் அதை நீ தண்ணியில் கரைச்சிப்பார் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பை எடுத்து ஒரு லிங்கத்தை செய்கிறார். அந்த உப்பில் சேர்ந்த லிங்கம் இன்றைக்கும் பாஸ்கர ராயர் சேர்ந்த லிங்கம், அதுதான் உப்பு லிங்கம் என்று சொல்லக்கூடியது. இவர் என்னென்னமோ தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தாங்க, கரையவே இல்லை. அப்போ தான் உலகத்திலே சிறந்தது எதுன்னு கேட்டால் அதுதான் பக்தி. அந்த பக்தியினால் செய்யப்பட்ட லிங்கம் தான் அந்த 3 லிங்கம். அது எங்கேருந்து எடுத்து வரப்பட்டது என்றால் அதுதான் காசியிலிருந்து 1008 லிங்கத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது. எங்கே இருக்கு கேட்டால் ராமேஸ்வரத்தில் இருக்குது. இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உரிய பதில். அங்கேருந்து காசியிலேருந்து கொண்டு வந்தனால காசி விஸ்வநாதர் என்ற பேரிலே அங்கே இருக்குது, உப்பு லிங்கம் என்ற பேரில் இருக்குது. அதே சமயத்திலே அங்கே இன்னொரு பேரோடு லிங்கமாகப்பட்டது 3 லிங்கம் இருக்குது. எங்கே இருக்குது, அதுதான் ராமேஸ்வரத்தில். எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அதுதான் வந்து காசியிலேருந்து. இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில் சுவாமி. சரி, பதிலை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன கேட்டீங்க கேள்வி, ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன். அப்பா இன்னைக்கு தான்ப்பா ஒரு ஆள் ஏற்றுக்கிட்டாரு, இல்லைன்னா அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே திரிவாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் என்ன கேட்ட கேள்வி, எல்லா விலங்குக்கும் இப்போ நாய் இருக்குது, பன்னி இருக்குது, எட்டை இருக்குது, இதுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஏன் பசுமாட்டுக்கு இருக்குது, ஏன் அதனால் எல்லாரும் கும்பிடுறாங்க? சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து காமதேனு இருக்குல்ல,
சொல்லுங்க. காமதேனு தலைமையில் பசுக்கள் எல்லாம் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்துச்சான். அப்படி தவம் இருக்கின்ற பொழுது பிரம்மன் வந்து பசுக்களுக்கு காட்சி தந்து பசுக்களை தாங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று பிரம்மன் பசுக்களிடம் கேட்க பசுக்கள் எங்களுக்கு தானத்தில் முதலிட வேண்டும் என்று பிரம்மனிடம் கேட்டுக்கொண்டது. அப்படியே பிரம்மனம் வரத்தை தந்தருளினாள். அந்த இடத்திலே மகாலட்சுமி தோன்றி பசுக்களே பிரம்மனிடம் மட்டும்தான் வரம் கேட்பீர்களா, என்னிடமும் கேளுங்கள், நீங்கள் வேண்டிய வரங்களை நான் தருகிறேன் என்று கூறியதும் பசுக்கள் ஒட்டுமொத்தமாக நீ வரம் தர வேண்டாம் என்று கூறிவிட்டன. மறுபடியும் மகாலட்சுமி அந்த இடத்தில் தோன்றி பசுக்களே நீங்கள் வேண்டிய வரங்களை கேளுங்கள், நான் தட்டாமல் தருகிறேன் என்று கூறியதும் பசுக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கோரிக்கை வைத்தது மகாலட்சுமியிடம். நாங்கள் இடும் சாணத்திலும் கோமியத்திலும் நீ வாசம் செய்ய வேண்டும், எங்களிடமிருந்து பெறப்படும் பால் புனிதமாக போற்றப்பட வேண்டும், அது மட்டுமல்லாமல் பசுவின் பால் நெய் தயிர் புனிதமாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டும், எங்களுக்கு தானத்தில் முதல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அதனால்தான் பசுக்களுக்கு பெருமை உண்டு. இதுதான் பசுக்களுக்கு உள்ள பெருமை. ஆமாம். என்னென்ன அதுக்கு பெருமை இருக்கு? பால், தயிர், நெய், சாணம், இதெல்லாம் எதுல இருந்து மொத்தமா எதுல இருந்து வருது? பசுவின் இடத்திலிருந்து. பசுகிட்ட இருந்து எந்த இடத்துல எதுல இருந்து வருது? பால்ல இருந்து தான் வருது. ஆமா. ஆனா இந்த பாலுக்கு மட்டும் பெருமை இருக்கா? பசுமாட்டுல இருந்து வரக்கூடிய கோமியத்துக்கும் அந்த பெருமை உண்டு. கோமியத்துக்கும் பெருமை இருக்கு, சாணத்துக்கும் பெருமை இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு வந்து பூ புனிதமா இருந்தா, ஒரு பெண்ணு பெரிய பிள்ளை இருந்தாலோ இல்ல குழந்தை பிறந்திருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அப்படி வெள்ளையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, கோமியத்தை வாங்கி தெளிக்க சொல்லுவாங்க. கோமியம் பாலையும் தெளிக்க சொல்லுவாங்க. ஏன் அது ரெண்டையும் தெளிக்க சொல்றாங்க அப்படின்னா, இது ரெண்டுமே இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா அதுதான் மகாலட்சுமி வசிக்க. ஆமா, மகாலட்சுமி அம்சம் அல்லவா? ஆமா, அது மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் எது? வால் பகுதி. அந்த வால் பகுதியில தான் மகாலட்சுமி இருக்கிற காரணத்தினால அங்க வரக்கூடிய அந்த பாலையும் கோமியத்தையும் எடுத்து வீட்டுல தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி. அதான் ஒரு சின்ன விஷயம். இப்ப நம்ம வீடு கட்டி பால் காய்ச்சறோம். ஆமா. ஐயர் வந்து புண்ணியதானம் பண்றாங்கல்ல, அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐயர் சொல்லுவாரு, பசுமாட்டு வந்து முன்னாள் தொட்டு கும்பிட சொல்ல மாட்டாரு, பின்பகுதி தொட்டு தான் வணங்க சொல்லுவாரு. ஆமா, ஏன்னா பின்பகுதி தான் சிறப்பு இருக்கு. அதனால அதுதான் பின்பகுதியில் இருக்கக்கூடியதான் சிறப்பு. ஆமா, அப்ப அதனாலதான் இது பசுமாட்டுக்கு ஒரு சிறப்பு. ஆமா, பதில் ஏத்துக்கிறீங்களா? நாய்க்கு ஒரு சிறப்பு இருக்கு, அது கால பைரவராக இருக்கக்கூடியது, அது கும்பிடுறாங்க. பன்றிக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அது என்ன தெரியுமா? அதான் மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்தாரு, அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நிறைய கதைகள்லாம் இருக்கு. கதைகளை ஒன்று நீங்க சொன்ன மாதிரி தொடுக்கவான்னா ஒண்ணுக்கு பின் ஒன்னாக தொடுத்து கொண்டே வரலாம். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவதுமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன். சரி, நான் கேட்க வேண்டிய கதைக்குட்பட்ட கேள்வி இன்னும் உங்களிடத்தில் கேட்கவில்லை. என்ன கேள்வி கேட்கணும்? ஆகையினாலே வண்டு வீலி கற்கண்டு மொழி மாதே வண்டு வீலி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடு வண்டு வீலி கற்கண்டு மொழி மாதே 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 வண்டு வீலி கற்கண்டு மொழி மாதே 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 ஊர் சிற்றூர் இருந்தாலும் கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே 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 கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே மாதே அன்னை தந்தை பேரது போதே தந்தை பேர் நம்பி என்பார் தாய் நங்கை மோகினியாள் தந்தை பேர் நம்பி என்பார் தாய் நங்கை மோகினி என்பார் தந்தை பேர் நம்பி என்பார் தாய் நங்கை மோகினியாள் எந்தன் பேர் வள்ளி என்று உரைத்திடுவார் சுவாமி உரைத்திடுவார் சுவாமி உரைத்திடுவார் தந்தையின் பெயர் நம்பி தாயின் பெயர் நங்கை மோகினி உங்களின் பெயர் வள்ளி வந்ததன் அவசியம் காவலுக்கு வந்திருக்கேன் என்ன காவல் விலை காவல்
கருந்தினை செந்தில். கருந்தினை யாருக்கு, செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தூர் வடிவேலனுக்கு. அது எதனால செந்தில் வடிவேலுக்கு செந்தினையை படிக்கிறீங்க? காரணம் அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே தீப்பொறியாக வரப்பட்ட முருகப்பெருமானை குளிர்ச்சியை தர வேண்டும் என்பதற்காக செந்தினையை முருகப்பெருமானு கொடுக்கிறோம். சரி, கையில் அமைத்திருப்பது பரன், கையில் வைத்திருப்பது பரன் வச்சிருக்கேன். பேசும் மொழி தமிழ் மொழி. குலக்கடவுள், குலக்கடவுள் முருகப்பெருமான். நாடு காக்கும் தலைவன் முதல் காடு காப்பதன் அவசியம். அவங்க அப்பா சொன்னாரு, ஏன்னா முருகனுக்காக திறமை வச்சிருக்கோம், அது பறவை எல்லாம் எச்சில் பண்ணா பண்ணா நீ தான் காவலுக்கு போன தொன்று தொட்டு வந்த குலப்பழக்கம் அப்படின்றனால நான் வந்திருக்கேன். தந்தையின் கட்டளை ஏற்பது நியாயம்தான், இருந்தாலும் பருவகாலத்தை வீணாய் பருவகாலத்தை வீணாய் அலக்கி விடலாமோ அம்மா அம்மா. மருவிய விதி தன்னை, மருவிய விதி தன்னை மாற்றேயவராலாகும் முனியே முனியே. அம்மா வள்ளி, திணைக்காடு காக்க வந்த நீ உன் பருவத்தை பாழாக்கலாமா? பருவத்தை பாழாக்கலாமா நீங்க கேட்டீங்கன்னா, பருவத்தை பாழாக்க நான் சொல்லவே இல்லையே. என்னுடைய கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்ப வந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏமா, நம்ம ரெண்டு பேரும் கால நேரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் ஒரு விஷயம். கால நேரம் சொன்னீங்கல்ல, இந்த கால நேரத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு? இந்த கால நேரத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு? அந்த கால நேரத்தினுடைய தெய்வம் யாரு? சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? கால நேரத்தின் சிறப்பு என்ன? சரி, கால நேரத்தின் தெய்வம் என்ன? அப்படியா? கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணுமா? கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். நீங்க சொல்லலைன்னா எங்கேயுமே சொல்ல முடியாது சாமி. சரி, இந்த இடத்துல நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமே நீங்க சொல்லலாம். சரி, உலகமே உங்களை போட்டுரும். சரி. அதாவது விஞ்ஞானம் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் ஒருவரின் நேரத்தை அதனால் கணிக்க முடியாது. 27 நட்சத்திரங்கள், நவ கிரகங்கள், 12 ராசிகள் தன்னுள் அடக்கி இருப்பவள்தான் ஸ்ரீ காலதேவி அம்மன் எனக்கூடிய ஒரு பெண் தெய்வம். நம் கெட்ட நேரத்தை மாற்றக்கூடிய சக்தி நிறைந்தவள். இப்போ நம்ம கிராமங்களில் ஜாதகம் பார்க்க போவோம். ஒரு மயனுக்கு கல்யாணம் வைக்கணும்னா ஜாதகம் பார்க்க போவோம். இல்லை ஒரு வீடு பால் காய்ச்சனா ஜாதகம் பார்க்க போவோம். இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜாதகார்ட்ட போவோம். அப்போ ஜாதகார் சொல்லுவார், நல்ல காரியத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க, கால நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த கால ஜாதகத்தில் கால நேரம் சரியில்லாதவர்கள் அந்த காலதேவன் அம்மன், காலதேவி அம்மன் கோவிலுக்கு சென்று வந்தால் கெட்ட நேரம் மாறி நல்ல நேரம் பிறக்கும். நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். கால நேரத்துக்கு தெய்வம் யாரு? காலதேவி அம்மன். காலதேவி அம்மன். அந்த கோயில் எங்க இருக்கு? அதோட சிறப்பு என்ன? ஏமா கால நேரத்தை பத்தி கேட்டீங்க? கால நேரத்தில் தெய்வத்தை சொன்னீங்களே சாமி. ஆமா. அந்த கோயில் எங்க இருக்கு? அது எந்த சிறப்பு என்ன? ஏமா காலதேவி அம்மனை பற்றி தெரிந்த எனக்கு கோயிலின் சிறப்பு, கோவில் இருக்குன்னு தெரியாம யாருக்கு? எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க. அதாவது மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி கிராமம். அதாவது இந்த கேள்வியை கேட்ட உங்களுக்கு என் சார்பாகவும் என் குருநாதன் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம இந்த மேடையில் வந்து எத்தனையோ மகான்களை வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறோம்னா அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஆகையினால இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு மிக மிக நன்றி. அப்ப எங்க இருக்குன்றீங்க? சுப்புலாபுரம். ஆமா. அது எங்க இருக்கு? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்துல எந்த ஊர் பக்கத்துல இருக்கு? சிலார்பட்டி கிராமம். சிலார்பட்டி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கு சுப்புலாபுரம் என்ற இடத்துல. ஆமா. இதான் நான் கேட்டதுக்கு உண்மையான பதிலா? அதாவது மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி கிராமத்துல இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்பவுமே. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்டிப்பா. ஆம்பளை சுதாரிக்கலைன்னா கடனாளி ஆயிருவான். பொம்பளை சுதாரிக்கலைன்னா புள்ளதாச்சி ஆயிருவா. யாரா இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். வார்த்தைகளை சொல்லும் பொழுது எப்பவுமே சுதாரிப்பா இருந்துக்கணும். அதனாலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற. எந்த ஊர் பக்கம் எந்த இடத்துல அப்படி இருக்கு, அந்த கோயில் இருக்கு, தெய்வம் இருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயம் சாமி. இப்ப நான் கேட்டதுக்கு இதான் உண்மையான பதிலா? கண்டிப்பா உண்மையான பதிலா? உண்மையான பதில். உங்க தாய் மீது ஆணையாக
என் தாயின் மீது ஆணையாக உண்மையான பதில். உங்க தந்தை மீது ஆணையாக. என் தந்தையின் மீது ஆணையாக உண்மையான பதில். நான் நீங்க சொன்னது உண்மை. உண்மை. உண்மையா? உண்மைதான். உண்மையா? உண்மைதான். நானும் உண்மைன்னு தான் சொல்றேன். ஆமா, ஏன்னா சில பேர் இப்படி அதட்டினோம்னா பயந்துட்டு ஐயோ நம்ம தவறா சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. இந்த உண்மையை சொன்னவங்க தான் கடைசி வரைக்கும் உறுதியா நிற்பாங்க. உண்மையை சொன்னனால கடைசி வரைக்கும் உறுதியா நிற்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப கேட்டதுக்கு அருமையான பதிலை சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க பருவத்தை பயிர் செய்யலாமா அதான் அப்படின்னு சொன்னீங்க. பருவத்தை பயிர் செய்யக்கூடாது, காற்றுள்ள போதை தூற்றிக்கிறணும், கதவு இருக்கும் போதை சாத்திக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வந்து பருவத்தை வீணாக்கலாமான்னு கேட்டீங்க. நான் பருவத்தெல்லாம் வீணாக்க மாட்டேன். ஏன்னா பருவத்தை வீணாக்குனவங்களாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அதனால பருவத்துல கால நேரத்துல என்ன செய்யணுமோ அதை செய்வேன். காரணம் இருக்கு சாமி. ஏன்னா விதி அப்படிங்கிறோம். விதினா விதிப்படி எல்லாம் நடக்குமா? இப்ப பாதி பேர் தூங்குறாங்க, பாதி பேர் தூங்காம இருக்காங்க. ஆமா, பாதி பேர் தூங்குறாங்க, பாதி பேர் தூங்காம இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நாடகம் பார்க்க வந்திருப்பாங்க. ஆமா, நானும் இவங்கள மாதிரி நாடக பைத்தியம் முடிச்சுவேன். நான் வந்து நாடகம்னா எந்த ஊருக்கு நான் போயிடுவேன். சரி, முன்ன உட்காந்து நாடகம் பார்ப்பேன். சரி, ஒரு வேலைக்கு நான் வந்து ஒரு கட்டட வேலை பார்த்து வந்தேன். நான் இன்னைக்கு வந்து ஆட்டோ ஓட்டு சொந்தமா. சந்தோஷம். செய்யற தொழில சொல்ற பத்தி ஒன்றும் தவறு கிடையாதுல்ல. ஆனா செய்யும் தொழிலே தெய்வம் சாமி. முன்ன உட்காந்து நாடகம் பார்ப்பேன். எனக்கு எவ்வளவு அலுப்பா இருந்தாலும் நல்ல நடிகர் இருந்தாங்கன்னா அந்த நாடகம் மாலை மாத்தம் போக மாட்டேன். சரி, அந்த மாதிரி இப்ப எவ்வளவு அலுப்பு இருந்தாலும் அவங்க நாடகம் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த அலுப்புலாம் தெரியாது. கொஞ்சம் மன கஷ்டத்துல அலுப்புல இருக்கும், தூங்கிடுவாங்க. அப்படி இல்ல சாமி, ஏதாவது அதிகமான அலுவல்கள் இருக்கும், வேலையில இருந்திருப்பாங்க. அதனால ஒண்ணு அதிகமா எல்லாம் தூங்கல, இப்ப முழிச்சிருக்காங்க. ஆமா, காலையில அவங்க வேலைக்கு போகணும்ல. ஆமா, இருக்கிறவங்கள்ட்ட நம்ம உண்மையை சொல்லி பேசணும்ல. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க கால நேரம் அப்படின்றீங்க, பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் சொன்னீங்க. ஏன்னா 14 வருஷம் ஒருத்தன் தூங்காமலே இருந்தா, 14 வருஷம் ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருக்கா. அது எப்படி? 14 வருஷம் ஒருத்தன் தூங்காம இருக்கிறான், 14 வருஷம் ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருப்பா ஒருத்தி. யார் அது அப்படின்னா அதெல்லாம் அவங்க உண்மையை தானே சொல்றா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து ராமருடைய தம்பி யாரு அப்படின்னா லட்சுமணன் ஆகப்பட்டவர். இந்த லட்சுமணன் என்ன பண்றாரு, 14 வருடம் ராமபிரான் ஆகப்பட்டவர் காட்டுக்கு போகணும். கைகை கேட்ட வரத்தினால 14 வருஷம் காட்டுக்கு போகணும். கண்டிப்பா. அப்ப அவர் கூட துணைக்கு யார் போறா அப்படின்னா சீதை போறாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் கிளம்பிட்டாங்க. ஆனால் ராமருடைய தம்பி யாரு? லட்சுமணன். லட்சுமணன் என்ன பண்றாரு, நானும் போவேன், நானும் போகணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, அவர்களை போல காவி உடை அணிந்து துளசி மாலை அணிந்து அவரும் கிளம்பிட்டாரு. யாரு? லட்சுமணனும் கிளம்புறாரு. ஆனா மனசுக்குள்ள ஒரு நினைப்பு, ஆகா நம்ம மனைவிட்ட சொல்லல, நம்ம அம்மாட்ட சொல்லல, நம்ம 2 பேர்ட்டையுமே சொல்லாம நம்ம பாட்டுக்கு அண்ணனோட கிளம்பிட்டோமே, சரி நம்ம மனைவி இடத்துலயா சொல்லிட்டு வருவான்னு பொண்டாட்டியை பார்க்கறதுக்கா வர்றாரு. அப்பத்தான் அவருடைய பொண்டாட்டி யாரு அப்படின்னா ஊர்மிளை ஆகப்பட்டவள். அந்த அம்மா என்ன பண்றாங்க, ராஜ உடை அணிந்து அடுத்து அந்த அரண்மனையை ஆள போற மாதிரி அப்படி நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அவர் வந்து பார்க்குறாரு. எல்லா விஷயம் நடந்ததெல்லாம் நேரம் தோழிகள் சொல்லியிருப்பாங்க. நம்ம கூட வர்றவராக இருந்தால் இந்நேரம் காவி உடை அணிந்து துளசி மாலை இருந்து நம்மளோட வர்றதுக்கு அவ சரியா நிற்கணும்ல. ஆனால் அவ எப்படி நிற்கிறா, ராஜ உடை அணிந்து இந்த நாட்டை ஆள போற ராணி மாதிரி நிற்கிறா. அப்ப நம்ம கூட வர்றவளுக்கு விருப்பம் இல்லை, இன்னும் இந்த நாட்டில் வந்து அவளும் ஆளணும்னு நினைக்கிறா. அதனால அவளை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு இவர் கோவப்பட்டு வர்றார். கோவப்பட்டு வரும்போது எதுக்கு நித்ராதேவி அம்மா வர்றாங்க. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னுடைய அண்ணன் ராமபிரானை காப்பாற்ற நான் ஒருத்தி தான் இருக்கேன், ராமபிரானை காப்பாற்ற நான் ஒருத்தன் தான் இருக்கேன். 14 வருடம் நான் கூட இருக்கணும். 14 வருடம் நான் கூட இருக்கணும்னா அவரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு அதாவது உறக்கமே இருக்கக்கூடாது, தூங்கவே கூடாது. 14 வருஷம் நான் தூங்காம இருக்க எனக்கு வரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறா. கேட்ட உடனே 14 வருஷம் தூங்காம இருக்கிறதுக்கு வரத்தை கொடுக்கிறார். யாரு? நித்ராதேவி லட்சுமணனுக்கு வரத்தை கொடுக்கிறார். இவர் இங்கிட்டு போன உடனே ஊர்மிளையாகப்பட்டவள் என்ன பண்றா, அந்த ராஜ உடை எல்லாம் எடுத்துட்டு அவளும் காவி உடை அணிந்து, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், உங்களோட கூட வரணும்னு எனக்கு ஆசை, உங்களோட கூட வரணும்னு எனக்கு ஆசை. ஆனா நான் உங்க கூட வந்தேன்னா உங்க அண்ணனை பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது,
என்னை பார்ப்பதற்கு தான் நேரம். கட்ட கொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது வேற யாராவது பார்க்க நேரம் இருக்குமா? அப்ப என்னை பார்ப்பதற்குத்தான் உங்களுக்கு நேரம் இருக்குமே தவிர உங்கள் அண்ணனை பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால்தான் நான் வரவில்லை என்று சொல்வதற்காக ராஜையோடு அணிந்தேன். அதனால என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. நித்ராதேவி அம்மா, என்னுடைய கணவருக்கு 14 ஆண்டுகள் தூங்காம வரத்தை கொடுத்தீங்களே, அதே 14 ஆண்டுகள் நான் தூங்கும் அந்த தூக்கத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், எனக்கு தூக்கத்தை கொடுங்கள் என்று வரத்தை இந்தம்மா வாங்கிட்டாங்களாம். அப்ப 14 வருஷம் தூங்கிட்டே இருந்தது யாரு? லட்சுமணனுடைய பொண்டாட்டி ஊர்மலையாகப்பட்டவள். 14 வருஷம் தூங்காம இருந்துச்சு. ஆனா 14 வருஷம் தூங்கிட்டு இருந்துச்சு. 14 வருஷம் தூங்காம இருந்தது யாருன்னு கேட்டா அவர் தான் லட்சுமணன். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா விதி. விதி இப்படித்தான் நடக்கணும். விதி யாராலும் மாற்ற முடியுமா? அது முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என் மேல பாருங்க நிலவு இருக்கு. நிலவு வந்து 15 நாளைக்கு தேயுது, 15 நாளைக்கு வளருது. என்னப்பா தேயுது வளருது? எதனால் அப்படி வளருது தேயுது? ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த நிலவை நாம பார்க்கக்கூடாது. அதுதான் விஷயமே. ஒரு நாள் மட்டும் அந்த நிலவை நம்ம பார்க்கக்கூடாது. என்ன காரணம்? 15 நாள் தேயுது, 15 நாள் வளர்றதுக்கு முதல் காரணம். அதாவது விநாயகப் பெருமான் வந்து முகம் எப்படி இருக்கும்? யானை முகம் போல இருக்கும். தும்பிக்கை இருக்கும், பார்க்கறதுக்கு சின்ன கண்ணா இருக்கும். இதெல்லாம் அப்படி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். சந்திரன் வந்து அழகா இருப்பார். நிலவாக இருக்கக்கூடிய சந்திரன் அழகா இருப்பாரு. அந்த அழகா இருக்கிறதுனால அவருக்கு ஆணவம். அழகா இருக்கிறவங்களுக்கு பூரா ரொம்ப ஆணவம், குசும்பு சேட்டை. அழகா இருக்கும்னு அப்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? விநாயகரை பார்த்து கேலி பண்றாரு. விநாயகரை பார்த்து கேலி பண்றாரு. என்னையா நீ ஆளு யானை மாதிரி முகத்தை வச்சிருக்க, இது என்ன தும்பிக்கையாது, இது என்ன கண்ணை, இது முட்டூண்டு கண்ணு, ஆளை பாரு ஆளன்னு கேலி பண்றாரு. கேலி பண்ணோன்னு இவருக்கு கோவம் வந்துருது. முதல் கடவுள் இல்லையா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தா என்று அன்றைக்கு விநாயகப் பெருமானை போற்றி பாடினா அவை விராட்டி. அப்பேற்பட்ட விநாயகரை போய் இவர் கேலி பண்ணலாமா? இவர் கோவம் வந்துருச்சு. முதல் கடவுள் இல்லையா? என்னைய பார்த்து நீ கேலி பண்ண காரணத்தினால, நீ அழகா இருக்கிறதுனால தானே என்னைய பார்த்து கேலி பண்ண. 14 ஆள், அதாவது இருக்கக்கூடிய இத்தனை நாள் 15 நாட்கள் மொத்தத்துக்கு நீ தேஞ்சுக்கிட்டே போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. மொத்தமாக தேஞ்சு போகணும். அப்படியே தேஞ்சு போக போக உலகத்தில் இருள் சூட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ராத்திரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? நிலவோட வெளிச்சம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லா சாமியும் சேர்ந்து விநாயகரை போய் வணங்குறாங்க. விநாயகர் பெருமானை தெரியாமல் அவன் செஞ்சுட்டா. அதனால் நீங்கள் வந்து சந்திரனை எப்படியாவது மன்னிக்கணும். சரி பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன், மறுபரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? 15 நாள் நீ வளர்ந்து வா, 15 நாள் நீ தேஞ்சிக்கிட்டே போவோம், அழகு தேஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டார். வரத்தை கொடுத்ததும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான நாள் எது அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் நிலவை யாரும் பார்க்கக்கூடாது. உன்னை யாரும் பார்க்கக்கூடாதுப்பா, என் பிறந்த நாள் அது, என் பிறந்த நாள் அதுமா, உன்னை யாருமே பார்க்கக்கூடாது என்று வரத்தை பெற்றுக்கொண்டாராம். அதுதான் 15 நாள் தேயுது, 15 நாள் வளருது, ஒரே ஒரு நாள் மட்டும். அதுதான் எந்த நாள் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் விநாயகர் கும்பிடுறனால, அன்றைக்கு அவர் பிறந்த நாள்னால நிலவை யாரும் பார்க்கக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் வந்து சொன்னேன். பரவாயில்ல சாமி, நீங்க வந்த காரணம் என்ன? சரிம்மா, உங்க விளக்கம்லாம் நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு பரிசு தரலாம்னு நினைச்சிருக்கேன். என்ன பரிசு? அதானே என்ன பரிசு? என்ன பரிசு? இடையில பேசக்கூடாது. எனக்கு ஒரு வசனம் மறந்துடும், பேசாம இருக்கு. என்னம்மா நீங்க சொன்னீங்களே என்ன பரிசு சுவாமி? கல்யாண பரிசு. கல்யாண பரிசா? கல்யாண பரிசுனா அதை நான் பார்க்கவே இல்லையே சாமி. கல்யாண பரிசு? கல்யாண பரிசை நான் பார்க்கலையே. அப்படியா? உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க? ஆமா. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. அவர் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காரு. மாப்பிள்ளை தானே, மாற்றக்கூடாது. மாப்பிள்ளை தானே பார்த்துட்டு வந்திருக்கீங்க? கண்டிப்பா மாற்றக்கூடாதுல்ல. இப்ப மாப்பிள்ள நீங்க சிரிக்க மாத்திட்டீங்கன்னா சாமி அப்படி கிடையாது சாமி. மாப்பிள்ளை அப்படின்ட்டீங்க. மாப்பிள்ளை அப்படின்னா யாராவது நீங்க சொல்ற ஏத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப பூலோகத்திலே எடுத்துங்க. என்ன வந்து பூலோகத்திலேயே ஒரு பெண்ணை போய் திருமணம் பண்ணணும்னா ஒரு பெண்ணை போய் முதல்ல பார்ப்பாங்க. அப்ப வந்து ஒரு மாப்பிள்ளையா தானே இருக்காரு. அப்ப திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கணவரா மாறுவார், புருஷன் ஆவார். அதனால உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, காலையில கணவரா மாறிடுவாரு.
அப்ப எனக்கு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. காலையில கணவரா மாறிடுவாரா? ஆமா மாறிடுவாரு. ஒரே நேரத்துல 2 இது எடுக்கிறாரு போல இருக்கு அவதாரம். ஆமா. மொத்தம் எனக்கு இப்ப நீங்க மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கீங்க. ஆமா. சரி பரவாயில்ல சாமி. மாப்பிள்ளை அப்படின்றீங்களா, அந்த மாப்பிள்ளை யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பாப்போம். மாப்பிள்ளை பேர் சொல்லவா? பேர் அழகன். பேர் சொல்லவா? சொல்லுங்க சாமி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையான். அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையான். புனிதன் மகளே மனிதா புகழை மறந்தால் வரம் போய் மறந்தால் வரம் போய். மொழிவன் சொல்வது உதறித்தலானே வழிபட பல கோடி. உண்மை சொல்வது போலும் ஒன்றும் பிறப்பதில்லை. மொழிவன் சொல்வது உதறித்தலானே வழிபட பல கோடி. உண்மைகள் பல கோடி. கந்தன் கடம்பன் அத்திகேயன் ஓராறு முகன் ஈராறுகரன் உமா மகேஸ்வரி பாலன் அந்த சுப்பிரமணியா தான் நான் உனக்கு பார்த்து வந்த மாப்பிள்ளை. சம்மதம் சொன்னால் சன்மானத்தோடு இந்த திருமணத்தை நடத்திக்கிறேன். என்னம்மா சொல்ற? திருமணத்தை நடத்துங்க சுவாமி. திருப்புவனத்தை சேர்ந்த விக்டோரியா பேக்கரி வைத்திருக்கும் பூமிநாதன் அவர்கள் எனக்கு 100 ரூபாயும், காசி என்பவர் எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெரியப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்படுத்தி பெரியப்படுத்தி அன்புள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். வயல்சேரியா? வயல்சேரிக்காரங்க நம்ம அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி கலந்த வணக்கம். சரி, ரொம்ப நன்றி சுவாமி. நீங்க எனக்கு யாரை மாப்பிள்ளைய பாட்டு வந்திருக்கீங்க? முருகப்பெருமான போய் மாப்பிள்ளைய பாட்டு வந்திருக்கீங்க. முருகன் யாரு? தெய்வ பிறவி. நான் யாரு? மானிட பிறவி. 2 பேருக்கு நீங்க சேர்த்து வைக்கணும் பாக்குறீங்க. உங்க சேர்க்கை சரியில்லையே சாமி. அப்படியா? உங்க சேர்க்கை சரியில்லையே. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. வேற மாப்பிள்ளைய பாட்டு வாங்க. வேற மாப்பிள்ளைய பாட்டு வந்தீங்கன்னா எங்க கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியுமா? நடந்தா வள்ளி திருமணம் நடந்த மாதிரி இருக்கணும். சரி, வள்ளி திருமணமா நடந்த இப்படி இழுவையே நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. வெட்டு ஒண்ணு துண்டு இழுவே சரியில்லை. அப்படி இருந்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். அப்படின்ற காரணத்தினால உங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஊச்சி கொண்டே போட்டவரே ஊரு சுட்டு
வந்து இப்ப கந்த பெருமான கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. ஆமா, எனக்கு முருகன் பிடிக்கல. தெய்வத்தை திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. முடியாது. ரெண்டாவது மணியா போக மாட்டேன்னு சொல்றீங்க. முடியாது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி. இப்போ உங்க நாட்டுல தலைவர்னு ஒருத்தர் இருந்தா, சரி, துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, செயலாளர் ஒருத்தர் இருந்தா, பிரச்சனை எங்க ஏமா செயலாளர் ஒருத்தர் இருந்தா துணை செயலாளர் இருப்பாரு. அப்படித்தாமா இப்போ உங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது நாட்டுல மட்டுமா நடக்குது? இப்ப தசரதனுக்கு கோசலை கைகை சுமித்ரை என்று 3 மனைவிகள் இல்லையா இருக்காங்க. பாண்டு மன்னனுக்கு குந்தி தேவி மாதிரி தேவன் 2 மனைவிகள் இல்லையா இருக்காங்க. பரமதத்தன் புனிதேவதின் ஆட்சியாருக்கு மறுமணம் செய்து கொள்ளவில்லையா? அவங்க எங்க மறுமணம் செஞ்சாங்க? பாரியின் மகள் அங்கவை செங்கவை சோழன் மகனை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? சரி. ராவணேஸ்வரன் பூலோகத்தில் மண்டோதரிகள் மறுமணம் செய்து கொள்ளவில்லையா? சரி. இவர்கள் எல்லாம் சரித்திரத்தில் இடம் பிடிக்கவில்லையா? அர்ஜுனன் பாஞ்சாலி இருக்க சுபத்திரை திருமணம் செய்து கொள்ளலையா? கந்தபெருமானை கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களே, பூலோகத்தில் கோதை நாச்சியார் பெருமானை திருமணம் செய்யலையா? மேலும் கந்தபெருமானை கல்யாணம் செய்ய மறுக்கிறீங்களே, உங்க வாய் தாமா முருகனை வேண்டாம் வேண்டாம் சொல்றது. சரி. உங்கள் கண்கள் முருகன் வேண்டும் வேண்டும் சொல்றதம்மா. அப்படியா? இனி பாருங்க, கண்ணு வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லும். அப்படியா? ஏன்னா அவ்வளவு கோபமா இருக்கு உங்க மேல. அடம் பிடிக்காம சம்மதத்தை தாங்கம்மா. இல்ல சாமி, இப்ப நீங்க சொல்றீங்க வச்சுங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா 5 மணி நேரம் ஆகி போயிடும். சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, நல்லாத சும்மா வார்த்தை கேட்கறதுக்கு அவசியமே இல்லை சாமி. முருக வேண்டானா அதோட போயிட வேண்டியதானே. அதை விட்டு அவளுக்கு சிறப்பு இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படி சிறப்பு வந்துச்சு நான் சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் நேரங்காலம் பத்தாது. அதனால சொல்றேன், மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, பொய்யான தவ வேடம் நான் சொன்னேன். ஓங்கோ இந்த சீமன் உங்க வார்த்தை நான் கேட்க மாட்டேன் சாமி. எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, சத்தியமா சொல்றேன். இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கறேன். பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். இல்ல அதுக்கு இல்ல, நான் வேற எதுக்கா சிரிச்சேன் உங்கள்ட்ட நான் சொன்னேன்னா? உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பிரச்சனை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் கேட்கறதுக்கு மட்டும் நிதானமா பதில் சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்ப உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? எங்க அப்பாவுக்கு படிக்கிற வேலை. உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? எங்க அம்மாவுக்கு கல்வி கொடுக்க, ஆற்றல் தருபவள். என்ன கொடுக்குறா? பேச்சாற்றல் தருபவள். ஆமா, கல்வியை கொடுக்குறாங்க. ஆமா. மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? காக்கக்கூடியவர். யாருப்பா அது? வாத்தியார்னா பேசாம இருக்கணும், எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அங்க உள்ள சொல்லி கொடுக்குறத படிக்க. நீங்க பேசுங்க பேசுங்க. மகாலட்சுமிக்கு என்ன வேலை? செல்வத்தை தருவார். சரியா? உடனே ஒரு நாளைக்கு இந்த மேடையில சந்திக்கணும். உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. பாப்பா ஒரு நாளைக்கு. ஆமா, பாப்பா ஒரு புள்ள பிறந்திருக்குன்னா, ஆமா அந்த புள்ள பிறந்திருக்கிறத நாங்களும் பாக்குறோம். வாங்க, உங்களை ஒரு நாளைக்கு சந்திக்க தானே வரோம். அன்னைக்கு பாப்பா பாப்பா உங்க சுண்டு வரல நாங்க அசைக்கிறோமா, எங்க சுண்டு வரல நீங்க அசைக்கிறீங்களா? அடுத்து வந்து சிவனுக்கு என்ன வேலை? அழிக்கிற வேலை. அழிக்கிற வேலையா? சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, சக்திக்கு என்ன வேலை? சக்தி கொடுக்கிற வேலை. யமனுக்கு என்ன வேலை? அழிக்கிற வேலை. யமனுக்குமா? யமன் உயிரை பிடிக்கிற வேலை. எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்தால, உமக்கு மட்டும் ஏன் அப்படி கூட்டி கொடுக்கிற வேலையை கொடுத்து விட்டேன்? கூட்டி கொடுக்கிற வேலையை இல்ல இல்ல, இந்த பொழப்புக்கு நீங்க எல்லாம் நீங்க கூட்டி 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 The going to honeymoon Hooty. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. உடமையுள்ள மந்திர் உமக்கென்ன கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தின் இல்லை. கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தின் இல்லை. கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தின் இல்லை. கூட்டி சிமாத்தி உண்டி காட்டி கேட்க முடியாது, கேட்க முடியாது, கேட்க முடியாது. அறிவிலா மட சிறுமி அடிக்கடி யூரப்பதை தடுத்து மறுக்கிறாய். அறிவிலா மட சிறுமி அறிவிலா மட சிறுமியே, அறிவிலா மட கழுகுமலை கந்தனுக்கு உன்னை மாலச்சூடி அழகு வாப்பேன். இது சத்தியம். பைத்தியா ஜலோ ஜலோ பண்டுறங்கா கோயிந்தா கோபாலா. அக்கிரமம் தாங்க முடியாது.
முடியலப்பா. பாவத்தை அந்த மனுஷரே நடுங்கி போய்கிட்டு இருக்காரு. நீங்க வேற ஏமா முருகனை உண்மையிலேயே பிடிக்கலையா? முருகனை யாராவது உண்மையிலேயே பிடிக்காம இருக்கணும். ஏமா பாவம் சாமி அழுதுட்டு போறாரு. அவர் ஏன் அழுகுறாரு? அவர் தான் நீ சபதம் போட்டு போறாரு. எப்படியாவது முருகனை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இது சத்தியம் சபதம் போட்டு போறாருயா. அது சரி போகட்டு. அதுக்காக காத்திருக்கா. இவர்கிட்ட இப்படி பேசுறாதானே வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல அங்க போவாரு. முருகன் அங்க இருந்து நம்மளுக்காக வந்து கொண்டே இருப்பார். முருகா நீ சீக்கிரமாக வர வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாரதரிடம் இப்படி எல்லாம் பேசினேன். சீக்கிரமாக வர வேண்டும் முருகா. முருகா வாங்க, உங்களை ஒரு புடி பிடிக்கணும். வாங்க வெளியில வாங்க. முருகா ஞானப்பழம் நின்ற உனக்கு ஆசையா? கமான்